எப்படியோ படுக்கைக்கு போற முன்னாடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடணும். அடுத்தானே காலையில எழும்புவதற்கு கஷ்டம். என் அருமை செல்ல பிள்ளைகளை, ஜெப ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும். உண்மையான கத்தோலிக்க பிள்ளைன்னா உனக்கென்று ஒரு ஜெப ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும். ஊழியர்களுக்கு சொல்ற, ஜெப ஷெட்யூல் இல்லாத ஊழியம் தண்ணீர் இல்லாத மேகம், ஜெப ஷெட்யூல் இல்லாத பிரசங்கம் சத்தமிடுகிற வெண்கலம், ஜெப ஷெட்யூல் இல்லாத ஆராதனை ஓசிடுகிற கைத்தாளமா மாறிடும். ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா ஆண்டவர் பரலோகத்தில் இல்ல, நம்ம கூட வாசம் நம்புறவங்க இப்ப ஆசை எடுங்க பார்க்கலாம். கைகள் அசைத்து ஆமென் என்று சொல்லிடுங்க. கைதட்டி பரிசுத்த ஆவியானவரே எல்லாருமே ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னை நானே கேட்டுக்கொண்டதான் உங்களை கேட்கிறேன். அப்போ என்ன நானே கேட்டுக்குவேன். நீங்க ஆசதீர ஜோமணி கடமைக்காக அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக அல்ல, சோதனை வரும் என்கிற பயத்திற்காக அல்ல, பிராபலம் சால்வாகாது என்கிற அச்சத்திற்காக அல்ல, எந்த பின்னணி அமைத்துக் கொள்ளாம தேவ சமூகத்தில் ஆசதீர உட்கார்ந்து மனசு குளிர ஜோமணி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை மாதங்கள் மாறிவிட்டாரு. ராக்காலத்தில் தேவனை நோக்கி அழுது ஜெபித்த எத்தனை ஆண்டுகள் மறந்து விட்டாரு. என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஆலயம் வருவதனால் மேன்மைதான், அதை விட மேன்மை ஜெப அறையில் தான் இருக்குது. என்னதான் கைக்கு ஆண்டவர் ஆராதிச்சாலும் அதெல்லாம் குழுத்தோடு போடுகிற ஒரு கும்பல் வேடிக்கை. அது தனி ஜெப அறையில நம்மளோட ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா அங்கதான் மகிமை வெளிப்படும். நம்புறவங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அலலியாசல் எடுங்க. நீங்க ஆசதீர ஜோமணி எத்தனை ஆண்டு ஆகுது, நல்ல மனம் குளிர ஜோமணி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, நல்ல மனசார ஜோமணி எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் மாறிவிட்டது. புதிய ஆண்டுகள் நழுவதற்கு முன்னதாக வீடுகளுக்கு சென்ற பிறகு யாரோடு பேசாம தனிமையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஷெட்யூல் பண்ணணும். Before entering into a new year, you being the children of God this morning, the Spirit of the Lord anticipates from you to create a real, a genuine, a typical prayer schedule. இந்த ஆண்டு முடிவதற்குள் ஆண்டவரே வருகிற ஆண்டுல இதை சாதிப்பேன் அதை செய்வேங்கிற ஷெட்யூலை விட, அப்பா இதை சாதிக்கணும் இல்லையோ, இதை செய்யணும் இல்லையோ, வருகிற ஆண்டுல என் ஜெப ஷெட்யூல் அமைச்சு அப்படி வாழ்வேன்னு சொல்லி நீங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி பாருங்க. என் அருமை செல்ல பிள்ளைகளே, உங்க ஜெப ஷெட்யூல பரலோகத்துக்கு அறிய நிரூபிக்க முடியும்னா உங்க காரியத்துல எதையும் நிரூபிக்க தேவன் வல்லவர். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமை பிள்ளைகளே, யாருக்காகவும் ஜெப ஷெட்யூலை மாற்றவே கூடாது. எதற்காக ஜெப ஷெட்யூலை விட்டு கொடுக்கவும் கூடாது. யாரையோ பிரியப்படுத்துவதற்காக உண்மையான கத்தோலிக்க பிள்ளைனா ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி உன் செல்போனை நீ ஆன் பண்ணவே கூடாது. செல்போனை ஆன் பண்ணி ஜெபிக்கிறவன் உண்மையான ஜெப வீரன் அல்ல, ஜெப மனிதனும் அல்ல. என் அருமை செல்ல பிள்ளைகளே, என் ஜெப ஷெட்யூல் முடிஞ்ச பிறகுதான் என் மொபைலை ஆன் பண்ணுமேங்கிற ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்ணி பாருங்களேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, செல்போனை விட ஆண்டவரோடு பேசுவது
மிக அவசியம் அல்லவா? என் அருமை செல்ல பிள்ளைகளே, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிப்பது செல்போன் என்று ஆணித்தரமா சொல்ற, ரத்தத்தில் கட்டுப்பாடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜப ஷெட்யூல்ல உன் செல்போன் துவனிக்க கூடாது. உடைய ஜப நேரத்தில் உங்க செல்போன் ரிங் பண்ணவே கூடாது. ஏனென்றா என் அருமை செல்ல பிள்ளைகளை அந்த ஷெட்யூல கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உலகமே அழிந்தா கூட நீ அழிய மாட்ட நம்புறவங்களை கைதட்டி அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அலலியா சொல்லிடுங்க. கைதட்டி இயேசு ராஜாவை எல்லாருமே ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன சிங்கம் கூட டச் பண்ண முடியாது. சிங்கம் கூட உங்களோட சமாதானமா இருக்கும். நீ ஒரு ஜெப மனுஷியா இருந்தா உன் சிங்கம் உன் கூட உறப்பட்ட சிங்கம் உங்களோட சமாதானமா தூங்கும். சிங்கத்தின் வடிகளை தலையை வச்சு தூங்கலாம். ஏன்னா ஜெப வீரனை டச் பண்ண, ஜெப மனிதனை டச் பண்ண சிங்கத்துக்கு அதிகாரம் இல்லை நம்புறவங்க அல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம். கைகள் அசைத்து அல்லலியா சொல்லிடுங்க. என் அருமை பிள்ளைகளே, ஜப ஷெட்யூல கரெக்டா அமைச்சிட்டு தான் புது வருஷத்துல போனோம். இப்ப சொல்றேன், ஜப ஷெட்யூல் மாத்திரம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா நடக்காததும் வருகிற வருஷத்துல நடக்கும். பெற்றுக்கொள்ள முடியாதத வருகிற வருஷத்துல பெற்றுக்கொள்ள முடியும் நம்புறவங்க நிறைய சொல்லி பார்க்க. கர்த்தர் நல்லவர், இயேசு மிகவும் நல்லவர். இப்ப பைபிள்ல இருந்து தேவ பிள்ளைகளும் ஷெட்யூல், the children of God and their prayer schedule. மூணே நபர் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஜெப ஷெட்யூலோடு வாழ்ந்த மூன்றே பேரை சொல்றேன். அதை நான் சொல்றவங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க மனசு சொல்லும், ஹலோ நீ குற்றவாளி என்று மனசு சொல்லும். உங்கள் மனசே உங்களை குற்றவாளி என்று தீர்த்தா பரலோக ஆமென் என்றதை வரவேற்கும். பரலோக ஆமென் என்று வரவேற்று தான் ஆகணும். What is meant by the word the conscience? மனித மனசாட்சி என்ன அர்த்தம்? It is nothing but a divine agency put in a human soul. மனுஷ ஆத்மாவில் தேவனுடைய ஸ்தானாதிபதி, தேவனுடைய பிரதிநிதி தான் மனச்சாட்சி நம்புறவங்க. இப்ப அல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லலியா சொல்லிடுங்க. என் அருமை செல்ல பிள்ளைகளே, தேவ மனிதர்களும் பிரேயர் ஷெட்யூல் என்ற தலைப்பில் மூன்றே வசனம் தான், மூன்றே நபரைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நமக்கு முன்மாதிரி, நமக்கு மாடல் யாரு இல்ல. ஏசப்பாத்தான்னு நம்புறவங்க இப்ப அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அலலியா சொல்லிடுங்க.